ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கோட் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு நம்ம ப்ராப்ளம் சால்விங் சீரீஸில் பார்க்க போகிற கான்செப்டுக்கு பேர் டூ பாயிண்டர்ஸ். பட் பிஃபோர் தட், லாஸ்ட் வீடியோவில் நம்ம கேட்ட ப்ராக்டிஸ் கொஷினுக்கான சொல்யூஷன் என்னன்னு இப்போ பார்க்கலாம். இதோ நம்ம லாஸ்ட் ப்ராப்ளம் சால்விங் சீரீஸில் கேட்ட ஹோம்ஒர்க் கொஷினுக்கான சொல்யூஷன். கொஷின் என்னென்னா, 3 டைப்ஸ் ஆஃப் கார்பேஜ் ட்ரக்ஸ் இருக்குது: பேப்பர், கிளாஸ் அண்ட் மெட்டல். ட்ராவல் டைம் பிட்வீன் ஹவுசஸ் கொடுத்துட்டாங்க, அமௌண்ட் ஆஃப் கார்பேஜ் கொடுத்துட்டாங்க. நம்ம டோட்டலாக கார்பேஜ் கலெக்ட் பண்ண எவ்வளோ டைம் ஆச்சு அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரிஃபிக்ஸ் நம்ம ப்ரீ கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் டு ரீச் ஈச் ஹவுஸ் கிடச்சிரும். செகண்ட் பாஸில் பிக்கப் டைம் கண்டுபிடிப்போம். ஒவ்வொரு ட்ரக்கோட லாஸ்ட் ஸ்டாப் என்ன அப்படின்னு கண்டுபிடிப்போம். ஸோ ஃபைனலி டைம் டேக்கன் கால்குலேட் பண்ண நமக்கு ஆல்ரெடி ப்ரீ கம்ப்யூட் பண்ண ப்ரிஃபிக்ஸமும் அண்ட் லாஸ்ட் இண்டெக்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபைனல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 21 minutes. செக் பண்ணிடலாமா? பொதுவாக ஒரு அரேல இருக்கிற எலிமெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணுவோம். இதுவே ஒரு இண்டெக்ஸ் இல்லாமல் 2 இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் டூ பாயிண்டர்ஸ். இங்கே பாயிண்டர்ன்றது இண்டெக்ஸை தான் குறிக்குது. டூ பாயிண்டர்ஸ் வச்சு எப்படி ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது அப்படின்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலிமா பார்ப்போம். என்கிட்ட ஒரு அரே இருக்கு, ஒரு டார்கெட் சம் இருக்கு. என்னோட ஆஸ்க் வந்து என்னன்னா, ஃபைண்ட் அ பேர் வித் கிவன் சம். அதாவது எனக்கு கொடுத்துருக்கிற அரேல ஏதோ 2 நம்பரை 2 எலிமெண்ட்டை நான் ஆட் பண்ணனா எனக்கு இந்த டார்கெட் சம் கிடைக்கும். எனக்கு இந்த அரேல ஒரு பேர் தான் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை, மல்டிபிள் பேர்ஸ் இருக்கலாம். பட் டு கீப் இட் சிம்பிள், நம்ம ஃபர்ஸ்ட் பேரை மட்டும் டார்கெட் சம் மீட் பண்ணுச்சு, டார்கெட் சம் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும். நான் 2 பாயிண்டர்ஸ் எடுத்துக்கிறேன், P1 P2 அப்படின்னு 2 பாயிண்டர் எடுத்துக்கிறேன். ஸோ P1க்கு நான் என்னோட அரேயோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஆன 0வை இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். P2க்கு என்னோட லென்த் ஆஃப் த அரே இஸ் 7, ரைட்? அதாவது லாஸ்ட் இண்டெக்ஸ் இஸ் 7. ஸோ அதை வந்து நான் P2க்கு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த பேர் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, அரே ஆஃப் P1 இந்த இடத்துல லெட்ஸ் சே ஃபார் அ ஃபார்முலா பர்பஸ் நான் இங்கே வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ அரே ஆஃப் லெஃப்ட் பிளஸ் அரே ஆஃப் ஆர் ரைட் இஸ் ஈக்குவல்ஸ் டு டார்கெட் சம்மா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இஃப் இது லெஸ் தேன் த டார்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம லெஃப்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இதுவே கிரேட்டர் தேன் த டார்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரைட்டை டிக்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த ஃபார்முலா ஆர் இந்த மெத்தடை பேஸ் பண்ணி நம்ம இங்கே செக் பண்ணணும். ஸோ இப்போ என்னோட லெஃப்ட் பாயிண்டரோட வேல்யூ 0 அண்ட் ரைட் பாயிண்டரோட வேல்யூ 7. ஸோ A of L பிளஸ் A of R ஈக்குவல்ஸ் டு டார்கெட் ஆர் அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ A of L வந்து என்ன, 1 பிளஸ் A of R 8. ஸோ 8 ஈக்குவல் டு 1 பிளஸ் 8 ஈக்குவல் டு 10னா கிடையாது. ஸோ விச் இஸ் நாட் ஈக்குவல். இப்போ பார்த்தீங்கன்னா 9 is not equal to 10. ஸோ 9ன்றது என்னோட கரண்ட் சம், T வந்து 10ன்றது டார்கெட் சம். ஸோ என்னோட கரண்ட் சம் இஸ் லெஸ் தேன் மை டார்கெட். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், லெஃப்ட்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து லெஃப்ட் பாயிண்டரை நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். இப்போ என்னோட நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போது எல்லோட வேல்யூ 1 இருக்கும், ரைட்? ஸோ இப்போ அந்த ஃபார்முலா பேசிஸில் நான் செக் பண்ணேன்னா A of L பிளஸ் A of R ஈக்குவல் டு 10. A of L வந்து வேல்யூ என்ன, செகண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல A of எலிமெண்ட் என்ன, 2. ஸோ 2 பிளஸ் 8 is equals to 10. So it is equal to 10. So
நம்ம வந்து ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணணும். அதாவது நம்ம வேல்யூ என்ன, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ என்ன, லெஃப்ட் பாயிண்டர் 2 அண்ட் ரைட் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ என்ன 8. ஸோ 2, 8 இஸ் த பேர் தட் கிவ்ஸ் த டார்கெட் சம், ரைட்? ஸோ நம்ம ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஆனால் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எது ஃபர்ஸ்ட் பேரோ அதுதான் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். இதுவே மல்டிபிள் பேர்ஸை லிஸ்ட் பண்ணணும், அதாவது லிஸ்ட் ஆஃப் பேர்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்கே நம்ம அரேல மல்டிபிள் பேர்ஸ் இருக்கு. லைக் 2,8 மட்டும் இல்லை, 3,7 இருக்கு அண்ட் 4,6 இருக்கு. ஸோ இந்த மாதிரி 3 பேர்ஸ் இருக்கு, கரெக்ட்? ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணுறோம். Find a pair whose sum equals to given target. இப்போ என்கிட்ட ஒரு அரே இருக்குது, டார்கெட் இஸ் 4. ஸோ நான் 2 பாயிண்டரை இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன், லெஃப்ட் அண்ட் ரைட். லெஃப்ட் பாயிண்டருக்கு 0 இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் ரைட் பாயிண்டருக்கு n-1 இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ லூப்பில் ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சம் கால்குலேட் பண்ணுறேன். சம் இஸ் நத்திங் பட் அரே ஆஃப் லெஃப்ட் ப்ளஸ் அரே ஆஃப் ரைட். ஸோ இப்போ சம் லெஸ் தேன் டார்கெட்டாக இருந்துச்சுன்னா லெஃப்ட் பாயிண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன், எல்ஸ் சம் கிரேட்டர் தென் டார்கெட்டாக இருந்துச்சுன்னா ரைட் பாயிண்டரை டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த 2 கண்டிஷனுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா ஆப்வியஸ்லி சம் இஸ் ஈக்குவல் டு டார்கெட். ஸோ என்னோட பேர் என்ன அப்படின்றத நான் பிரிண்ட் பண்ணிவிட்டு லூப்பில் இருந்து வெளில வந்துடுறேன். ஸோ என்னோட பேர் பார்த்தீங்கன்னா -3 and 7. நம்ம 2 பாயிண்டர்ஸ் அப்ரோச்சுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஷின் என்னென்னா ரிவர்ஸ் த கிவன் அரே இன் பிளேஸ். இங்கே இன் பிளேஸ் அப்படின்றது தான் கீவேர்டு. பொதுவாக அரே ரிவர்சல் எப்படி பண்ணுவோம்? ஒரு ரிசல்ட் அரே க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரிஜினல் அரேவை லாஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து ஐட்ரேட் பண்ணி ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் ஒரிஜினல் அரே எலிமெண்ட் எடுத்து ரிசல்ட் அரேயில் அப்பன் பண்ணுவோம். இங்கே ரிவர்ஸ் தி அரே இன் பிளேஸ்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம இன்னொரு அரே க்ரியேட் பண்ணக்கூடாது. அப்போது எப்படி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது? ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு ஃபார் லூப்பில் ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் அரேலேருந்து லாஸ்ட் எலிமெண்ட்டை எடுத்து ஐட்ரேஷனோட கரண்ட் இண்டெக்ஸில் ப்ளேஸ் பண்ணுறோம். ஒன்ஸ் லூப் முடிஞ்சதும் என்னோட அரே எலிமெண்ட்ஸ் ரிவர்ஸ் ஆகியிருக்கும். ஆனால் இதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது? 2 பாயிண்டர்ஸ் வச்சு ஆப்டிமைஸ் பண்ணலாம். இங்கே ஒரு இண்டெக்ஸுக்கு பதில் 2 இண்டெக்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் அரே ஆஃப் P1 அண்ட் அரே ஆஃப் P2வை ஸ்வாப் பண்ணுறோம். அன்டில் P1 இஸ் லெஸ் தேன் P2 ஆகிற வரைக்கும், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் இதை ஸ்வாப் பண்ணுறோம். அண்ட் இந்த லூப்பில் n டைம்ஸ் ஐட்ரேஷன் ரன் ஆகிறதுக்கு பதில் half ஆஃப் த லென்த்து தான் எனக்கு ஐட்ரேஷன் ரன் ஆகும். ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2 பாயிண்டர்ஸ் அப்ரோச்சுக்கு சில சினாரியோஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின், கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் பேலண்ட்ரோமா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். இதை எப்படி 2 பாயிண்டர்ஸ் வச்சு அப்ரோச் பண்ணலாம்? ஒரு லூப்பில் என்னோடய ஸ்ட்ரிங் ஐட்ரேட் பண்ணும். ஸ்ட்ரிங்கோட ஸ்டார்ட் இண்டெக்ஸும் ஸ்ட்ரிங்கோட எண்ட் இண்டெக்ஸும் சேமாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். அண்ட் இஃப் இந்த 2 இண்டெக்ஸும் சேமாக இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் இண்டெக்ஸை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், எண்ட் இண்டெக்ஸை டிக்ரிமெண்ட் பண்ணுறோம். திரும்ப அந்த இண்டெக்ஸ் கரண்ட் இண்டெக்ஸ் எங்கே இருக்குன்றத 2 இண்டெக்ஸையும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அண்ட் இஃப் சேம் கேரக்டர்ஸ் இருந்துச்சுன்னா திரும்ப இந்த லூப் ஐட்ரேட் பண்ணுறோம். அண்ட் இஃப் ஒன் ஆஃப் த கேஸில் இந்த ஐட்ரேஷனில் ஃபெயிலியர் வந்துச்சுன்னா லூப்பில் இருந்து வெளியில் வந்துட்டு த கிவன் ஸ்ட்ரிங் இஸ் நாட் அ பேலண்ட்ரோம் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிடுறோம். செகண்ட் கொஷின், எந்த 2 இண்டெக்ஸ்க்குள்ளே லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்றது தான் கொஷின். இங்கே 2 பாயிண்டர்ஸ் இனிஷியலைஸ் பண்ணுறோம், லெஃப்ட் அண்ட் ரைட் பாயிண்டர்ஸ். ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் விட்த்து கேல்குலேட் பண்ணுறோம். இங்கே விட்த்து இஸ் நத்திங் பட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 இண்டிசஸ். இங்கே என்னோடய ஹைட் ஆஃப் வால் எப்படி மெஷர் ஆகுது அப்படின்னா, கொடுத்துருக்கிற அரேயில் எது ஷார்ட்டான அதாவது நம்பர் கம்மியாக இருக்கிற வேல்யூ அதுதான் என்னோடய ஷார்ட்டர் வால். ஸோ அந்த வால் பேஸ் பண்ணி தான் என்னோடய ஹைட் ஆஃப் த வால்
லிமிட் ஆகிருக்கு. இந்த லூப் ஃபுல்லாக மேக்ஸிமம் ஏரியா என்ன அப்படின்றத மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அண்ட் ஒன்ஸ் லூப் முடிஞ்சதுக்கப்புறம் கரண்ட் மேக்ஸ் என்ன அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணுறேன். தேர்ட், கொடுத்துருக்க 2 சார்ட்டட் அரேவை ஒரே அரேவாக கம்பைன் பண்ணணும். இங்கேயும் 2 பாயிண்டர்ஸ் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் பாயிண்டர் அண்ட் செகண்ட் பாயிண்டர். ஃபஸ்ட் பாயிண்டரை ஃபஸ்ட் அரேக்காகவும் செகண்ட் பாயிண்டரை செகண்ட் அரேக்காகவும் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட ஐட்ரேஷனில் என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட் பாயிண்டர் அண்ட் செகண்ட் பாயிண்டர் கம்பேர் பண்ணுறோம். எந்த எலிமெண்ட் ஸ்மாலராக இருக்கோ அதை ரிசல்ட் அரேயில் அப்டேட் பண்ணுறோம். இந்த லூப்பை அன்டில் ஒரு அரே எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் ஐட்ரேட் பண்ணுறோம். அண்ட் ஒன்ஸ் லூப் முடிஞ்சதுக்கப்புறமா ரிமைனிங் எலிமெண்ட்ஸை ரிசல்ட் அரேயில் அப்பெண்ட் பண்ணுறோம். அண்ட் ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஷின். இந்த ப்ராப்ளமில் நீங்கள் என்ன சால்வ் பண்ணணுன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கிற சார்ட்டட் அரேயில் டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணணும். உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதோட சொல்யூஷனை நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்விங் எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.